உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்ட்டல் ரூலரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 8 சென்னையில் ப்ரெஸ் மீட் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பேச போகிற விஷயங்கள் என்ன அப்படின்றத நேரடியாக அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். 10 நிமிஷத்துக்குள்ளே இல்லை ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சிடலாம். அதிகாலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ தான் பதஞ்சலி சித்தரோட தரிசனத்தை பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் என்பதன் உண்மை பொருளை அந்த மீட்டிங்கில் பேச போகிறாங்க. திராவிடம் என்பதன் உண்மை பொருளையும் அவங்க எடுத்துரைக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்தர்கள் கண்டுபிடித்த அந்த மூலிகை மருத்துவத்தை மட்டும்தான் மனிதர்கள் பயன்படுத்த வேண்டும் இனிமே பிப்ரவரி 8க்கு அப்புறம். சரிங்களா? அந்த மற்ற மருத்துவ முறைகள்லாம் அறவே ஒழிக்கப்படும் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாம் ஏமாற்று வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மற்ற மருத்துவ முறை ஒழிக்கப்படும். சித்தர்கள் அந்த வர்மக்கலைன்னு சொல்லக்கூடியது, அந்த யோகக்கலை, சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவம், இயற்கை மருத்துவம், இந்த சித்தர்கள் கண்டுபிடிச்ச மருத்துவ முறைகள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கப்படும், போதிக்கப்படும். அதற்கான பாடசாலைகள் திறக்கப்படும். சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே போதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணீரை விற்பனை செய்யக்கூடாது. அதே மாதிரி நீர்நிலையெல்லாம் எல்லா இடங்களையும் நதிகள், ஆறுகள் அதெல்லாம் எல்லாம் சுத்தமாக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொடுக்கணுமே ஒழிஞ்சு யாரும் இந்த மினரல் வாட்டர் பிளான்ட் இந்த மாதிரிலாம் போட்டு தண்ணியை விற்பனை செய்யக்கூடாது. அது தடை செய்யப்பட்டுறாங்க. இயற்கையான மூலிகை வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சிறுவாணி வாட்டர் வேணுமா கொடுக்கலாம் கோயம்புத்தூருக்கு, மதுரைக்கு வைகை வாட்டர், திருநெல்வேலியா தாமிரபரணி, அதே மாதிரி தான் எல்லா காவிரி கிடைக்கும் திருச்சிக்கு. அதுமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்ன நதி அங்கே இருக்கோ அதை பராமரித்து அதுக்கு அணைகள் கட்டி அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் சித்தராட்சின்றது. சரிங்களா? இதை நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கன்றது நம்ம எல்லோரும் சேர்ந்து தான். சரிங்களா? சித்தராட்சின்றது நமக்காக ஏற்படுத்தக்கூடிய ஆட்சி, இறையாட்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் என்பதன் பொருள் விளக்கமாக அவங்க எடுத்துரைப்பாங்க. திராவிடம் என்பதன் பொருள் விளக்கமாக எடுத்துரைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அதாவது இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு இப்போ 60 வினாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க நிமிஷத்துக்கு 72 வினாடின்றாங்க. அது இதய துடிப்பை கணிச்சு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் உண்மையானது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னமோ கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அது பயன்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்றாங்க. அதே மாதிரி யுக மாற்றம் நடக்க போகுது. முருகரோட யுகம், சக்தி யுகம் அப்படின்றாங்க. அது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு யுக மாற்றத்தையே ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா 2056ன்றது திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ அப்போ இந்த யுக மாற்றத்தை நிகழ்த்த போகிறது. அப்போ பிரபஞ்சத்துலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சக்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு அவங்க யுக மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி மக்கள்லாம் இயற்கை சார்ந்து தான் வாழ வேண்டும். அதாவது இயற்கை விவசாயத்தை அவங்க இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு அவங்க நிறையா இது பண்ணுவாங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பார்கள். அந்த இயற்கை விவசாயத்தை தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் எல்லா இடங்களிலுமே இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அந்த உரம் இருக்கு இல்லையா, இயற்கை உரம், இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளை கொடுக்கறது. அந்த விதைகள் ஆதி காலத்தில் இருந்த அந்த ஒரிஜினல் விதைன்னு சொல்லக்கூடியது, அந்த கார்பரேட் விதைகள்லாம் வேண்டாம். நமக்கு ஏற்கனவே உள்ள அந்த நல்ல விதைகளை கொண்டு வரது. உங்கள் குழந்தைங்களுக்கு நோயே அப்புறம் வராது. அப்புறம் எதுக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு போகணும்? ஸோ இப்போ மருத்துவ மாஃபியாவை ஒழிக்க போகிறோமா? மெடிக்கல் மாஃபியாவுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நடக்க போகுது. இப்போ இப்படிப்பட்ட நல்ல ஒரு நிகழ்வு பிப்ரவரி 8 நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னை தலைநகரத்தில், தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் நடக்கப் போகிறது. இந்த அற்புதமான ஒரு ப்ரெஸ் மீட் ஆலோசனை கூட்டம். இதில் 12 பேர் கலந்துக்கிறாங்க. சரிங்களா? அவங்கள இன்னும் ஒருங்கிணைக்கிறதுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் சில பேரை நானும் கூட ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க போகிறேன். இன்னும் சில டாக்டர்களை சந்திக்க போகிறோம். அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அவங்ககிட்டலாம். அவங்கள எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறேன்னு இருக்காங்க. அவங்கள சந்திக்க தான் ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க. ஸோ இதை ஒருங்கிணைச்சிட்ருக்கார் ஒருத்தர் சென்னையில். அவரோட நேம் தெரிஞ்சு போச்சு. கொல்லிமலைன்னு ஒரு சித்தர் வந்திருக்காரு. அவர் பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மீட்டிங் ரொம்ப உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும். அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். குடிநீர், அப்போ காற்று மாசுபடுது இன்றைக்கி. ஸோ இப்போ காற்று மாசுபட தடை விதிக்கப்படும். காற்று சுத்தமாக இருக்கணும் மக்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க?
அப்போ என்ன பண்ணுவாங்கன்றது அந்த பிப்ரவரி 8க்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அதுக்காக நீங்கள் என்னப்பா அப்போ நீ எல்லா வாகனத்தையும் தடை செஞ்சுருவியான்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு தெரியாது. பேச போகிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த செயல் திட்டம் செயலுக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம வந்து பேட்ரி பைக்கெலாம் இருக்கு இல்லையா, பேட்ரி பைக், பேட்ரி கார், எலக்ட்ரிக் கார் இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். க்ரீன் இண்டியா வச்சுக்கிடுவோம், க்ரீன் தமிழ்நாடு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த நிறையா புகை கக்கிக்கிட்டு போகுது ஆட்டோவில். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோம்னா, இன்ஜினை போய் சர்வீஸ் பண்ணிக்கோங்க சொன்னோம்னா 20 வருஷம் வண்டி வச்சு ஓட்டுறாங்க. ஸ்க்ராப் பண்ணுங்கடா வண்டியை கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ ஃபைன் அடித்து நாங்கள் ஸ்க்ராப் பண்ணுவோம். தூக்கு, நீ எலக்ட்ரிக் ஆட்டோ ஓட்டு. மக்களுக்கு என்ன இப்போ இந்த உலகத்தை சரி செய்யணும். அப்போ அதுக்கு என்ன தேவை அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. காற்று மாசுபடக்கூடாது, நீர்நிலைகளை சுத்தம் செய்து மக்களுக்கு குடிநீர் இலவசமாக கொடுக்கறது, கல்வி கட்டமைப்பு சரி செய்வது, இலவச கல்வி, மருத்துவம், மூலிகை மருத்துவம், சித்த மருத்துவம், சித்தர்கள் கண்டுபிடிச்ச மருத்துவத்தெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரது, அதை வந்து தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது, அது போதிக்கப்படும். அதான் சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு அதற்கான இதெல்லாம் அவங்க செயல்படுத்த போகிறாங்க. இப்போதைக்கு இவங்க இவ்வளோ சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த யுக மாற்றம்ன்றது சித்தர்கள் ஆட்சி, இறைவனுடைய ஆட்சி. இது வந்து இறையாட்சி திட்டம். இதுதான் இறையாட்சி திட்டம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க உலகம். அப்போ அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ உங்களுக்கு இது எஜுகேஷனுக்கு நீங்கள் நிறையா செலவு பண்ண தேவையில்லை, மெடிக்கலுக்கு நிறையா செலவு பண்ண தேவையில்லை. அதுக்கு 0 ஆயிடுது. உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியாயிரும், இல்லைன்னா 0 ஆயிரும். இப்போ நீங்கள் 100% செலவு பண்ண போகிறதா ஒரு 5% செலவழிக்க போகிறீங்க. 10,000 கட்டுற இடத்துல நீங்கள் ஒரு 1000 ரூபா கட்ட போகிறீங்க. இல்லை இப்போ நீங்கள் 1,00,000 கட்டுற இடத்துல ஒரு 1000 ரூபா கட்ட போகிறீங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஆங்கில மருத்துவத்துக்கு போனால் 1,00,000 கட்டணும். இப்போ சித்தாக்கு வந்தீங்கன்னா 1000 ரூபாவில் முடிஞ்சிடும். இதுதான் வந்து உண்மையான மருத்துவம். ஏன்னா அப்படித்தான் செயல்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. இலவசமாகவும் கொடுக்கப்படும். ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மருத்துவம், கல்வி, சுகாதாரம், குடிநீர் வசதி, எல்லா கட்டமைப்பையும் அவங்க புதிதாக உருவாக்க போகிறாங்க. இந்த சித்தராட்சிக்கு ஒரு தேசிய கட்சி தலைவர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 2021 அவங்க கட்சி உடைய கொள்கைகள்னு அறிவிக்கும் போது சித்தராட்சியை நாங்கள் அமல்படுத்துவோம்னு அன்றைக்கே வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க. லட்சிய பாதையில் பயணிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி லட்சிய பாதையில் சித்தர்கள் ஆட்சியை அமல்படுத்தணுன்ற நோக்கத்தில் இருக்கவங்கள பூரா ஒருங்கிணைச்சி மீட்டிங் போட போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 8 வந்து அவங்க அந்த போட போகிற ஆலோசனை கூட்டம், இதெல்லாம் பார்த்தோன்னே கண்டிப்பாக ஆட்சியாளர்கள் வந்து யுக மாற்றம் சொல்லியாச்சு. யுக மாற்றம்னாலே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு எல்லாமே. அந்த மனிதனுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் இப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கீங்க, அந்த மாத்திரை மருந்துகள்லாம் செயலிழந்துடும். அந்த மாத்திரை மருந்து எல்லாமே வேலை செய்யாது. அதை தான் யுக மாற்றம்ன்றாங்க. பிப்ரவரி 8க்கு அப்புறம் யுக மாற்றமே நிகழப்போகுதுன்றாங்க. யுக மாற்றம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எல்லாமே டோட்டலாக மாறுது. ஏன்னா அந்த இவர் கூட சொல்லியிருப்பார், யாரும் மகாவிஷ்ணு கூட சொல்லியிருப்பார், 2025 வந்து வளிமண்டலத்துலேருந்து சில இது வரும், ஒரு கதிர்கள் வரும் அப்படின்றாங்க. அந்த கதிர்கள் பூமியை நோக்கி வரும்போது மனிதனுடைய அந்த நிலை வந்து ஞான நிலையை மனிதன் அடைவான் அப்படின்றாங்க. எனக்கெல்லாம் இப்போயே கொஞ்சம் ஞானம் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ஞான நிலையை மனிதன் அடைவான், மனிதன் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்வான். இப்போ யுக மாற்றத்துக்குள்ள மனிதர்கள் போகிறாங்க. இதை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பிப்ரவரி 8 நடக்க போகுது. அதனால் நீங்கள் காத்திருந்து தான் இதை பார்க்க வேண்டும். இப்போ இந்த அரசியல்வாதிகளை பற்றி அடுத்த லைனுக்கு வரேன். அப்போ இந்த அரசியல்வாதிகள் வந்து இதை எப்படி தடுக்க முடியும்? இயற்கையே செய்யப்போகுது. அப்போ 12 பேர் கொண்ட குழு இருக்குது. அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான பேர் பயணிப்பாங்க. அந்த தேசிய கட்சி தலைவருடைய கட்சியில் 2.5 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குது. அவங்களுக்கும் சில மீடியாக்கள் சப்போர்ட் இருப்பாங்க. அவங்களுக்கும் சில விஐபி பழக்கம் இருக்கும். எல்லா கட்சியிலையும் அவங்களுக்கும் ஆள் இருப்பாங்க. சித்தர்களுக்கும் ஆள் இருப்பாங்க, தேசிய கட்சி தலைவருக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ அப்போ அதனால் இந்த திட்டம் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். இது அமலுக்கு வரும். இதுதான் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல இறையாட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமல்படுத்தப்பட இறையாட்சி இதுதான் சரியான திட்டமாக இருக்குது. அதை வாழ்வியல் முறையை வந்து நெறிப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது. வாழ்வியல் முறை இயற்கையான முறையில் வாழ்வியல் முறையை கொண்டு வரணும். வாழ்க்கையை வந்து இயற்கையான முறையில் கொண்டு வரணும். இதைத்தான் ஆரம்பத்தில் மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கைன்னு சொல்லலாம். விவசாயம், இயற்கை விவசாயம் செய்து சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான ஒரு கட்டமைப்பு, ஒரு நல்ல உணவு. அதாவது உணவில் வந்து இன்னொன்று ஒரு பாயிண்ட் விட்டேன், அதை சேர்த்துக்குங்க. உணவில் கலப்படம் செய்கிற நிறுவனங்கள் எல்லாம் வந்து மூடிடுவாங்க.
கலப்படம் இல்லாத உணவு முறை தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது இயற்கை விவசாயத்தின் மூலிமா உடனே தயார் செய்யப்பட்டு உங்களுக்கு உடனே கொடுக்கப்படும். இன்றைக்கி இயற்கை விவசாயம் செய்கிறவங்க இருக்காங்க, அப்போ அவங்கள ஊக்குவிப்போம். அப்போ கலப்படம் செய்கிறவங்க ஃபேக்ட்ரியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். கலப்படம் என்னென்ன தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கே தெரியும். மேகி அதெல்லாம் எவ்வளோ ஒரு கேடான உணவு. அப்போ இதனால தான் வந்து மனிதர்களுக்கு நோய்கள் வருது. கடலை மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ என்னமோ ஜெல்லின்னு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாகுது. ஸோ இப்போ இதெல்லாம் தடை செய்யணும். கெமிக்கல் போட்டு தயாரிக்கக்கூடிய அந்த சில ரொம்ப டேஞ்சரஸான உணவுகளை முதல்ல தடை செஞ்சு மக்களுக்கு பழைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கறது. கம்பு இருக்குது, கேழ்வரகு இருக்குது, மக்காச்சோளம் இருக்குது. அரிசியிலே வந்து உங்களுக்கு நல்ல இயற்கையான முறையில் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய நல்ல இதெல்லாம் இருக்குது. நெல் அதெல்லாம் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ டைப் ஆஃப் வகையான நெல் ரகங்கள் இருக்குது. அதை எடுத்து மக்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்து அதை விவசாயம் செய்ய சொல்லி மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை அவங்க வந்து ஏற்படுத்த போகிறாங்க. நல்ல ஆட்சி முறையை ஏற்படுத்த போகிறாங்க. இதுதான் வந்து இந்த ஆண்டு 2025 செயல்படுத்த போகிறாங்க. அப்போ சித்தராட்சி அப்படின்றது அந்த இறையாட்சியின் தொடக்கம். இறையாட்சியின் தொடக்கம் தான் February 8 மீட்டிங், ஆலோசனை கூட்டம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன். இதற்கு தடையாகவோ இதற்கு எதிராகவோ யாரும் செயல்பட முடியாது என்று சொல்லிக்கிறேன். நான் நேற்று கூட சித்தர் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். இன்றைக்கி வந்து சொல்கிறேன், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். இதற்கு எதிராக யாராவது செயல்பட நினைத்தார்கள் என்றால் அதற்கான கடும் விளைவுகளை அவர் சந்திப்பார்கள். இது தமிழ் மண்ணிலேருந்து நான் உட்காந்து பேசுகிறேன். அதுவும் மதுரை மண்ணில். இங்கே இருந்தால் மாற்றமே வருன்றாங்க. முதல் கூட்டம் அங்கே சென்னை, 2வது கூட்டம் இங்கே. ஏற்கனவே மக்கள் எழுச்சியை பார்த்தீங்க. டங்ஸ்டன்ற கனிம வளத்தை எடுக்க போய் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சு அரசாங்கம். ஏன்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்லிட்டாங்க, எப்படி இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, எப்படி இவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சி அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஒரு மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சியா அப்படின்றாங்க. நீ வைரஸை பரப்பி எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருப்ப, விவசாயத்தை அழிக்கணும்னு நினப்ப. இலும் நாட்டி உனக்கு சாட்டடி, உனக்கு சவுக்கடி, உனக்கு மரணடி கொடுக்க இரையாச்சு வருகிறது இலும் நாட்டி. நீ இலும் நாட்டிகள் வந்து நீ வந்து ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். அது நீ பிரிட்டன் அரசாங்க குடும்பமாக இருந்தாலும் சரி, நீ பிரிட்டன் என்னமோ பிரிட்டன் இளவரச குடும்பம், பிரிட்டன் மன்னர் குடும்பம். இந்த அமெரிக்காவில் போய் தீ பிடிக்குது, போய் மன்னர் குடும்பம் போய் நீங்கள் போய் ஃபயர் சர்வீஸ் வச்சு அணைச்சிக்கோங்க. வாட்டர் சர்வீஸ் வச்சு நீங்கள் ஹெலிகாப்டர்லேயே போய் தண்ணி ஊற்றினாலும் அணைக்க முடியல. என்ன ஆக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் இயற்கை நிற்குது, தெய்வம் அங்கே தான் நிற்குது. நீங்கள் செய்த அநியாயங்களுக்கு உங்கள் நாடு அப்படி ஆகிறது. இனிமேல் அது தவறு செய்யாமல் பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் நல்லது செய்ய எல்லாரும் முன்வாருங்கள். இந்த இளநாட்டில் என்ன பண்ணியிருக்கான், இடையில அமேசான் காட்டில் போய் தீ வச்சு விட்டான் அவனே. அமேசான் காட்டில் ஏன்னா நல்ல ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு, அது கிடைக்கக்கூடாதுன்னு அவன் இது பண்ணுறான். மனிதர்கள் வந்து இன்றைக்கி வந்து அவன் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் வந்து வைரஸை பரப்பி அதற்கான தடுப்பூசி அவனே கண்டுபிடிச்சி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆயுதங்களை தயார் பண்ணி என்ன பண்ணி வச்சிடறான், அந்த ஆயுதத்தை விற்கணும். அப்போது 2 நாட்டு கடையில் சண்டையில் விட்டுருவான். எந்தெந்த நாடு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இழுத்து விட்டான், காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இழுத்து விட்டான். இதெல்லாம் தடுக்கணும்னா இறையாட்சி அமல்படுத்தப்படும். இது கண்டிப்பாக நடக்கும் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஸோ இப்போ நான் சொன்ன திட்டங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாமே நல்லது. போர் வராது, 3ஆம் உலகப் போர் வரும்னு யாரும் சொன்னால் வராது. இறைவன் வந்துட்டார். சவுதி அரேபியாவில் மழை, அமெரிக்காவில் ஒரு பக்கம் காட்டுத்தீ, ஒரு மாகாணம் முழுக்க எரிஞ்சு போச்சு. அதை பார்த்தா ஏதோ ரொம்ப இதாக இருக்குது, ஏதோ பெரிய அணு ஆயுதத்தை பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த இடம் பூரா அக்னி பிளம்பாக இருக்குது, வீடுகள் மரங்கள் எல்லாம் பற்றி எரியுது. ஸோ இறையாட்சி வரப்போகுதுன்றது தான் இது உணர்த்துது. ஸோ இப்போ இறையாட்சி செயல்படுத்த போகிறோம். ஏன்னா இந்த அணு ஆயுதங்களை தடை செஞ்சுருவோம். நாங்கள் வந்தோம், அது ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியாக. அணு ஆயுதங்கள் தடை செய்யப்படும். இந்த நாடு அந்த நாடுன்னு பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஒன்று அப்படி, எல்லாரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் சொன்னார். அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, நல்ல வாழ்வியல் முறையை சொல்லியிருக்காரு. அதைத்தான் நாங்கள் வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த இறையாட்சியில். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லாட்சி வேணும் அப்படின்னு தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஸோ இப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் குரூப்பில் நாங்கள் உங்களை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இறையாட்சி அமல்படுத்த போகிறாங்கன்னா நம்ம எல்லோரும் அதில் பயணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனுடைய கான்டாக்ட்ஸ், அதனுடைய தகவல்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோவில் மட்டும் என் நம்பர் கொடுக்குறேன். மேலும் இந்த சந்தேகங்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பாசிட்டிவான கமெண்ட் கொடுங்க, கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் நீங்கள் இணைஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். February 8 சென்னை ஆலோசனை கூட்டம் மீட்டிங், ப்ரெஸ் மீட்டில் சந்திப்போம்.
இதற்கிடையில் புதிய தகவல் ஏதாவது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதை நான் நாளைக்கு வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.